ஒரு நாடு டெவலப் ஆகும்போது அந்தந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிறது ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக இந்த பாலிசிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்க, நம்ம கண்ட்ரியோட லாஸ், அந்த லாஸ் எல்லாம் அந்தந்த டைமுக்கு அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம கரெக்டாக செஞ்சாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது நம்ம வீட்டில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுறது தான். பட் நம்ம கண்ட்ரியில் அது ரொம்ப பெரிய பிரச்சனை. எந்த ஒரு லா கரெக்ட் பண்ணோன்னாலும் அதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு வர்றதும், அதை தொடர்ந்து கவர்மெண்டெல்லாம் அதை தள்ளி போடுறதும், அதனால் நிறைய பிரச்சனைகள், நம்ம வளர்ச்சி பாதிக்கப்படுறதும் சாதாரண விஷயம். வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது ரீசெண்டாக பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட்ஸ். எஸ்டர்டே நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பேச போகிறோம். என்ன கரெக்ஷன் பண்ணாங்க, அதுக்கு அப்போசிஷன் என்ன சொல்கிறாங்கன்றதான் நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்ஸ். ஓகே, ரெடி, போகலாங்களா? பேங்கிங் லாவை பொறுத்தவரையில் நிறைய விதவிதமான லாஸ் இருக்குது. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934, தி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955, த பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1970-18 something, and then the Cooperative Societies Act 1912, Multi-State Cooperative Societies Act 2002. இந்த மேஜர் ஆக்டில் ஒரு 19 அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக செஞ்சுருக்காங்க. அந்த 19 அமெண்ட்மெண்ட்ஸில் திருத்தத்தில் வந்து நான் பேச போகிறது அதிகபட்சம் ஒரு 6 முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ், நார்மல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த திருத்தங்கள் என்ன, அது நமக்கு எப்படி அந்த திருத்தங்கள் யூஸ் ஆகுன்றது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பில் அமெண்டட். முக்கியமான திருத்தங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்றதில் 6 நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நாமினேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டியோ இருக்குன்னாக்கா நம்ம அதில் ஒரு நாமினேட் பண்ணுறோம். ஒரு பர்சன் வந்து நாமினேட் இருப்பார். நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டோ இல்லை அந்த லாக்கரில் இருக்கிற அசட்ஸையோ வந்து யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோன்றத ஒரு நாமினேட் பண்ணியிருப்போம். நீங்கள் எல்லாருமே இது பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க அதில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கோவிட் அப்போ என்ன ஆச்சுனாக்கா, ஒரு ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இறந்தப்போ அந்த நாமினிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, ஈவன் நாமினியாக மென்ஷன் பண்ணவரும் வந்து இறந்து போனதுனால அதுக்கு அடுத்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் நடந்து அதில் நிறைய கோர்ட் கேஸ் எல்லாம் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கஸ்டமருக்கு. அதாவது ஒன்று வந்து சக்ஸசிவ் நாமினேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் சைமல்டேனியஸ் நாமினேஷன். இப்போ சக்ஸசிவ் நாமினேஷன்னா என்னென்னாங்க, இப்போது நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா இதுக்கப்புறமா இதுவரையிலும் நம்ம நாமினேட் பண்ணியிருந்தோம் ஒருத்தரை, இதுக்கப்புறமா 4 பேரை நாமினேட் பண்ணலாம். அந்த 4 பேரில் 1 2 3 4ன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மெயின் அக்கௌண்ட் ஹோல்டர் அவர் இல்லைனாக்கா அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டில் நேமில் இருக்கிறவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். சப்போஸ் அவங்களும் இல்லை, செகண்டில் இருக்கிறவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை லாக்கர் மேனேஜ் பண்ணுறதோ வந்து அவங்க செய்யலாம். இல்லை அவரும் இல்லைன்னா தேர்டு பண்ணலாம், இல்லை 4th பண்ணலாம். அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தருன்ற மாதிரி 4 பேரை நம்ம நாமினேட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து சைமல்டேனியஸ் நாமினேஷன். சைமல்டேனியஸ் நாமினேஷன்னாக்கா அதே மாதிரி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு லாக்கரோ அதுக்கு 4 நாமினேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பேருக்கும் ஒரு பர்டிகுலர் ஷேர். இப்போ சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 4 பேரை நீங்கள் நாமினேட் பண்ணியிருக்கீங்க, 4 பேருக்கு ஈக்குவலாக 25% கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உயில் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நாமினேட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 பேருக்கு வந்து 30 கொடுத்துட்டு இன்னும் 2 பேருக்கு வந்து 20% அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு சைமல்டேனியஸ் நாமினேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்போவுமே இந்த பிரச்சனை வரக்கூடாது, அவங்களுக்கு அப்புறமா அவங்களோட வாரிசுங்க, அவர் யார் வாரிசுன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு இது போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு முக்கியமான லா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே அது கரெக்டுன்னு தோணியிருக்கும். அதாவது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு நடவடிக்கைன்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்தது சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் டெஃபினேஷன். அதாவது இப்போ ஒரு பேங்க்கில் வந்துட்டு எல்லா பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. அதாவது பிஎஸ்பி பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா 51% ஒரு மேஜர் ஷேர் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்.
மிச்சம் இருக்கிறது வந்து பப்ளிக் கிட்ட இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் வந்துட்டு 51% அந்த ப்ரைவேட்டில் யாரோ ஒரு பர்டிகுலர் அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருக்கும், மிச்சதெல்லாம் மாற்றணும். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 5 lakh வரலாம் தான் நம்ம வாங்க முடியும். ஒரு டைரக்டராக ஒரு மெம்பராக 5 lakh வரலாம் நம்ம வந்து ஷேர் வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்க முடியாது. டைரக்டர்ஸ் ரிலேட்டட் அவங்களுக்கு வந்து 5 lakh வரலாம் தான் அவங்களுக்கு லிமிட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரூல் வந்து 1969 பண்ண ரூல்ஸ். பட் அது அன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு 5 lakன்றது உண்மையிலே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி அதை 2 crore ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்கிறவங்க வந்து 2 crore வரலாம் ஷேர் ஹோல்டு பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா டைரக்டரோட டென்யூர் வந்து மாற்றிருக்காங்க. எஸ்பெஷலி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி 8 years தான் ஒருத்தர் வந்து டைரக்டராக இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. அதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 yearsஸாக கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரியும். ஓகே, அடுத்ததாக கிராஸ் போர்டு மெம்பர்ஷிப். இது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முதல்ல நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ற ஒரு பேசிக்ஸை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன். அதாவது 3 டைப்பான கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராமம், வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்கும். இல்லை ஒரு சுகர் ஃபேக்ட்ரி ரிலேட்டடோ இல்லை ஒரு பர்டிகுலர் ட்ரேடு ரிலேட்டடோ இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்டேட்டுக்கான சென்ட்ரல் பேங்க்குன்னு வச்சிங்களேன். அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு அண்டர் தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு பேங்க் இருக்கும், ஆர்பிஐ கண்ட்ரோலில் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இப்போ என்ன இருக்குன்னாக்கா, இப்போ வரையில் இருக்கிற இதில் வந்துட்டு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. இவங்க அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, டைரெக்டாக ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதிலெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது, நிறைய ஃப்ராட்ஸ் ஆகிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ்லீக் இன்ஃபர்மேஷன் சரியாக பாஸ் ஆகிறதில்ல, அந்த மாதிரி நிறைய விஷயம்ஸ் நடக்குது. இப்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டேட்குள்ளே என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்றது சென்ட்ரலுக்கு வந்து தெரியறதில்ல, ஆர்பிஐக்கு தெரியறதில்ல. அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிறதில்ல. அதே மாதிரி ஃப்ராட்ஸ் நடந்தாலும் அது தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து ஒரு மெம்பர் வந்து ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் அவங்களும் ஒரு மெம்பராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னன்னாக்கா, அங்கங்கே எதனா ப்ராப்ளம் நடக்கும்போது இமீடியட்டாக சென்டரோட அட்டென்ஷனுக்கோ இல்லை ஆர்பிஐக்கு கவர்மெண்ட் அதோட அட்டென்ஷனுக்கோ வரும்ன்றது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஒரு நல்ல விஷயம். இதனால் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் ஆகும் ஃப்யூச்சரில். அதுக்கப்புறமா ஆடிட்டர் ரெம்யூனரேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 1969 ஒரு ஆடிட்டருக்கு வந்து ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க சார். இன்றைக்கி வரலாம் அதே நடந்துகிட்ருக்கு. அப்போ எப்படி அந்த ஆடிட்டர் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவார்? ஸோ அந்த ரூல்ஸை மாற்றிட்டு இதுக்கப்புறமா இயர்லி ஒன்ஸ் அந்தந்த மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த மாதிரி அந்த பேங்க்ஸோ இல்லை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து அதை சரி பண்ணிக்கிறலாம். ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ அவங்க ஓனாக டிசிஷன் எடுக்கலான்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் ஆடிட்டிங்கில் இன்னும் நல்லபடியாக பர்ஃபெக்டாக நடக்கும். அடுத்தது ஸ்ட்ரீம்லைன்டு ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது ஒரு பேங்க்கு சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 100 ரூபா பேங்க்குக்கு டெபாசிட் வருது, சேவிங்ஸ்லையோ இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்களேன். அதில் ஒரு 5% வந்து அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணியாக ஆர்பிஐயில் வந்து டெபாசிட் வைக்கணும். ஸோ பேங்க்கில் என்றைக்காவது ப்ராப்ளம் வரும்போது அந்த 5% வந்து அவங்க ஆர்பிஐயில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை வந்து 15 days ஒன்ஸ் அவங்க ரிவைஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. 15 days ஒன்ஸு. ஸோ லாஸ்ட் மந்த் 100 rupees இருந்தது, இந்த முறை 200 rupees ஆச்சுனாக்கா அடுத்த ஒரு 5% அவங்க ஆட் பண்ணி அதை வந்து டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து 2nd and 4th Friday அந்த மாதிரி ஃபிக்ஸ் இருந்தது. 1969 ஃபிக்ஸ் பண்ணாங்க. எவ்ரி 2nd Friday இல்லை 4th Friday வந்துட்டு இந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு 2000 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது 2nd Friday அல்லது 4th Fridayல இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் நிறைய கன்ஃபியூஷன் என்னென்னா, ஃப்ரைடேஸை மறந்து போயிடுறது இல்லை அந்த டைமுக்கு லீவ் வந்துடுறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஸோ இப்போ அதை மாற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா 15th of every month அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் எவ்ரி மந்த் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ தட் அது லீவ் வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்கிறது தான் இதில் ஹைலைட். மற்றபடி இன்னும் நிறைய சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அது மேஜராக பேங்க் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் தான் அது புரியும்.
நம்ம அந்தளவுக்கு அதில் யோசிக்க வேணாம். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிஐபியில் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகே, வழக்கம் போல் டிபேட்டில் கலந்துக்காம அப்போசிஷன் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது சரியில்லை அப்படி சொல்லிட்டு. சரி, அவங்க என்ன தான் எதுக்காக தான் இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்றதுக்காக, அதாவது இதில் என்ன ப்ராப்ளம் அவங்க பார்க்குறாங்கன்றதை வந்து அவங்க கிளியராக சொல்லலை. பட் ஒன்லி கார்த்திக் சிதம்பரம் மட்டும் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அது நான் வீடியோவில் பார்த்தது நான் ஒருத்தர் தான் பார்த்தேன், மற்ற பேர்லாம் வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. அதனால் எங்கேயும் இன்ஃபர்மேஷனும் இல்லையா அவங்க என்ன அப்போசிஷன் பண்ணாங்கன்னு. ஸோ அவர் கொடுத்த இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிது. அந்த 3 பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திஸ் வில் ஹெல்ப் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ்ன்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதாவது இது எப்படி ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது எனக்கு புரியல. ஏன்னா எங்கேயுமே வந்து இப்போ ஒரு பிஎஸ்பி பேங்க்னாக்கா 51% வந்து கவர்மெண்ட்டோட ஷேர் இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறதும் வந்து பப்ளிக் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவெல்லாம் எங்கேயுமே மாற்றவே இல்லை இதில். அப்போ இது எப்படி ப்ரைவேட்டைசேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்றது கார்த்திக் சிதம்பரம் தான் சொல்லணும். நமக்கு அந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் நாலேஜ் எல்லாம் இல்லை. ஸோ அது மேபி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது, திஸ் வில் இன்க்ரீஸ் த கஸ்டமர் யூசேஜ் ஃபீஸ். எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஃபீஸ் வந்து நார்மலாக இந்த ஜன்தன் பேங்க்கில் வந்துட்டு ஃபீஸ் வரும். ஏன்னா இப்போது நிறைய யூபிஐலாம் யூஸ் பண்ணுறதுனால ஓடிபிலாம் அடிக்கடி கொடுக்க வேண்டியிருக்குது, எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த கேஸில் வந்து அந்த எஸ்எம்எஸ்ன்றது ஒரு சர்வீஸ் சார்ஜ் தானே. அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து யூஸ்வலாக எல்லா பேங்க்ஸும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அக்கௌண்ட்டு மினிமம் பேலன்ஸ் வைக்கலனா தான் ஃபீஸ், அதாவது சார்ஜஸ் கிடையாது தவிர மற்ற சர்வீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏடிஎம் கார்டு பேங்க்கில் வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த சேம் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணால் 5 டைம்ஸ் வரலாம் சார்ஜஸ் இல்லை. வேறு பேங்க்ஸ் யூஸ் பண்ணால் 2 டைம்ஸோ இல்லை 3 டைம்ஸோ சார்ஜ் இல்லை. அதுக்கு மேலே யூஸ் பண்ணால் சார்ஜஸ் வரணும். நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணமே தவிர அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து தான் ஆகும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொன்னதும் சரி, நான் அந்த 19 அமெண்ட்மெண்ட்ஸு படித்து பார்த்தேன். அதில் எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் யூசேஜ் ஃபீ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு தோணலை. கார்த்திக் சிதம்பரம் சார் மேபி எக்ஸ்பர்ட், நம்ம அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது, மேபி நம்ம புரிஞ்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் அவர் சொல்கிறது என்னென்னா, சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீபே பண்ணணும். இப்போது யாராவது ஓடிபி யார்கிட்டயோ கொடுத்துட்டீங்க, அவங்க நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட்டாவது ரிட்டர்ன் வரும். ஸோ கஸ்டமர் நிறைய பேர் புவர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இது கொஞ்சம் ஓகே, அக்செப்ட் பண்ணுறது தான், ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணலாம். பட் இதை விட முக்கியமாக வந்து நம்ம அந்த ஃப்ராட் ஸ்டார்ஸை வந்து தடுக்கிறது, அதே மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் பண்ணுறது தான் முக்கியமாக. ஸோ எவ்வளோ பண்ணாலும் ஏதாவது பண்ணி அவங்க காசு அடிக்கிறதையும் அவங்களும் விடுறதில்ல, பப்ளிக்கும் வந்து அந்த நேக்கை புரிஞ்சிக்கிறதில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன அமௌண்ட் கிடைச்சிச்சின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை பற்றி வேணால் கவர்மெண்ட் யோசிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இதில் எதிர்க்கிற மாதிரி எந்த விஷயம் இருக்கிற மாதிரி அதுக்காக வெளிநடப்பு செய்கிறாங்களா இல்லை வேறு விஷயத்துக்காக பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. நம்ம கவர்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா அடுத்த முறை நம்ம ஓட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் யாருக்கு ஓட் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாதுன்றது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வெரி மச். ஐ வில் பி ஹாப்பி. உங்களோட போல்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே நல்லபடியாக கொடுக்குறீங்க. இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எபிசோடோடு உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ வெரி மச். பை பை. ஜெய் ஹிந்த்.